விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சைதாப்பேட்டையில் திமுகவின் திரு அன்பழகன் தலைமையில் தற்பொழுது போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கு களத்தில் கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் எழில் காத்திருக்கிறார். அவரிடத்தில் விவரங்களை கேட்கலாம். எழில், சொல்லுங்க, இப்போ அங்க சைதாப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? இது பற்றி விவரங்களை சொல்லுங்க. விவசாயிகளுக்கு ஆதரவாக முழு அடைப்பு போராட்டம் தமிழகம் முழுவதும் இன்றைய காலை முதல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரயில் மறியல் போராட்டம், பேருந்து மறியல் போராட்டம், சாலை மறியல் போராட்டம் என பல்வேறு கட்ட போராட்டங்களாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்திற்கு தொழிற்சங்கங்கள், விவசாய சங்கங்கள், பால் முகவர் சங்கங்கள் என பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்களில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் சென்னையை பொறுத்தவரை இந்த போராட்டத்திற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 18,000 காவல்துறையினர் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் சைதாப்பேட்டையில் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் தலைமையில் தற்பொழுது அங்கே போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே சைதாப்பேட்டையை பொறுத்தவரை அங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் மற்றும் திமுகவின் திரு மா சுப்பிரமணியன் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் பேரணி மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டு அவர்கள் YMCA மைதானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். இந்த நிலையில் தற்பொழுது அங்கே திரு அன்பழகன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டு அரசு பேருந்தில் ஏற்றிச் செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த விவசாயிகள் போராட்டத்தை பொறுத்தவரை தமிழகம் முழுவதிலுமே ஒரு பெரும்பாலான ஆதரவு இந்த போராட்டத்திற்கு இருப்பதை பார்க்க முடிகிறது. சென்னையை பொறுத்தவரை பெரும்பாலான கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கின்றன. பேருந்து சேவையை பொறுத்தவரை தற்பொழுது அது வழக்கமாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சாலை மறியல் போராட்டம், பேருந்து மறியல் போராட்டம் என நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தை பொறுத்தவரை திமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சைதாப்பேட்டையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு அரசு பேருந்தில் அழைத்துச் செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மேலும் சென்னையின் பல இடங்களில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றதால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகளின் கோரிக்கைகளை வலியுறுத்தி சைதாப்பேட்டையில் எதிர்க்கட்சியினர் பேரணியாக சென்றனர். திமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் மா சுப்பிரமணியன், காங்கிரஸ் சார்பில் தங்கபாலு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஜி ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் சார்பில் திருமாவளவன் உள்ளிட்டோர் பேரணியில் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர். மத்திய மாநில அரசுகளே தடுத்து நிறுத்து தொடரும் விவசாயிகளின் தற்கொலைகளை தடுத்து நிறுத்து. தமிழக அரசு வேடிக்கை பார்க்காதே விவசாயிகளின் அவலங்களை வேடிக்கை பார்க்காதே. ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு சாலை மறியலில் ஈடுபட முயன்ற அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். தடையை மீறி அவர்கள் சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே மறியலில் ஈடுபட்டனர்.